மனுஷங்க தானே நீங்க எல்லாம். ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறீங்க? இப்ப இவனை அடிச்சுட்டா உங்களுக்கு பணம் கிடைச்சிருமா? என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்காம எங்க அப்பா தான் தப்பான ஆள்னு நீங்களா ஒரு முடிவு பண்ணி கண்ட மேனிக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆதங்கத்துல ஏதோ பேசுறீங்கன்னு பொறுமையா நின்னு பாத்துட்டு இருந்தா நீங்க என் அண்ணனையே அடிக்க வரீங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தாசை பிடிச்சவர்லாம் இல்ல. அவர் ஒரு துரோகத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சாரு. இப்ப செத்ததுக்கு அப்புறமும் உங்களோட அவதூறான பழிக்கு ஆளாயிட்டாரு. யார் எப்படின்னு புரிஞ்சுக்காம பணம் போயிடுச்சுங்கிற ஆதங்கத்துல உங்க மனசுல இருக்கிற வன்மத்தை இப்படி கக்கிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க அப்பா அந்த பணத்தை ஏமாத்திருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? எங்க அப்பா ஊர்ல அப்படிதான் இருந்தாரா? நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா போதும்னு ஊருக்காக பாடுபட்ட மனுஷன் உங்க பணத்தை ஏமாத்திருப்பாரா? எனக்கு விவரம் தெரிஞ்ச கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவரை பார்த்திருக்கேன். இந்த ஊர் மக்களுக்காக அவர் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. நீங்களும் அதை மறக்கலன்னு நினைக்கிறேன். கிராமத்து ஆளுங்க பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க. நல்லது செஞ்சா அதை அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டாங்க. நீங்க பழச மறந்துட்டீங்கன்னு நான் குத்தி காட்டி பேசல. அவர் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காருங்கிறத ஞாபகப்படுத்துறேன். சரவணவேலோட அப்பா நாகராஜ் மாமா செய்யாத தப்புக்காக உங்களால கொல்லப்பட்டாரு. ஊரு நல்லா இருந்தா போதும்னு எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ நாள் உங்களுக்காக உழைச்சிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், உங்க பணம் மிஸ் ஆனதுக்கும் எங்க அப்பாவுக்கும் நாகராஜ் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு.